சொல்லும் பொருளும் சொல்லுகின்ற பாங்கும் சுவைப்பட அமைந்துள்ளதா என பல்லாற்றாலும் பகுத்து ஆய்ந்து தேர்வு செய்ய காத்திருக்கும் நடுவர் அவர்களே, யார் வெல்ல போகிறார் அந்த முதல் பரிசை என ஆவலுடன் காத்திருக்கும் அனைவருக்கும் சீர்தூக்கும் சிவகாசி மாநகரிலிருந்து பேசும் இந்த சிங்கத்தமிழனின் முத்தான முதற்கண் வணக்கங்கள். வணக்கம். இச்சபையில் என் பேச்சு துவக்கம். எனக்கு இங்கு பேச வழங்கப்பட்டுள்ள தலைப்பு சரித்திர தலைவி. சில குரல்கள் காலத்தை கடந்தும் கேட்கப்படுகின்றன. அதில் ஒன்றான கம்பீர குரல் செல்வி ஜெயலலிதா அம்மையாரின் குரல். எந்த இடத்தில் நாம் அவமானப்பட்டோமோ அங்கேயே ஜெயித்து காமிக்க வேண்டும் என்னும் வாக்கிற்கேற்ப 1991 ஆண்டு சட்டசபையில் முதல்வராக காலடி வைத்தார். அவருடைய திட்டத்தை நாம் புரட்டி பார்த்தால் பெண் குழந்தைகளுக்கு அவர் செய்த திட்டங்கள் மிகையாகாது. அம்மா உணவகம், தாலிக்கு தங்கம், இலவச சீருடை, மிதிவண்டி போன்ற திட்டங்கள் அவரின் திட்ட கூர்மையை நமக்கு நிறைவுபடுத்துகிறது. அம்மா கூறியவற்றில் மிகவும் கூர்மையான ஒன்று, ஒரு பெண் நினைத்தால் அவருடைய விதியை மட்டுமல்லாமல் மற்றவருடைய வாழ்க்கையை மாற்ற முடியும் என்கிறார். தமிழ்நாட்டில் பெரியம்மா, சின்னம்மா என்று எத்தனை அம்மாக்கள் வந்தாலும் எங்கள் அம்மா என்றும் ஜெயலலிதா அம்மா என்று கூறி, காலமோ சுருக்கம், கருத்தோ பெருக்கம், இனியும் நான் பேசினேன் என்றால் ஏற்படும் சுணக்கம். பேசி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.